ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிணி குக்ஸ். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் வடகரி. அதுக்கு தேவை கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, கரம் மசாலா, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி. முதல்ல கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ரெண்டுத்தையுமே ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சுட்டு மிக்சியில் குறப்பாக அரைக்கணுங்க. அதை அரைக்கிறப்போ பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, கரம் மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்தது அதோடு சேர்த்து வெங்காயம் நைஸாக பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணுங்க. அந்த வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையுமே சேர்த்து இந்த மாதிரி கலந்து வச்சுக்கலாங்க. இப்போ இதை என்ன பண்ணணும்னா நம்ம சின்ன சின்னதாக உருண்டையாக உருட்டி இட்லி குண்டால வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இட்லி குண்டால வேக வச்சு எடுத்தாச்சு. இது சூடு ஆறுனதுக்கப்புறமா இப்படி உதுத்து வச்சுக்கலாங்க. முதல்ல வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா நல்லா சாட்டே பண்ணிவிட்டு நல்லா குழஞ்சதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா சேர்த்து சாட்டே பண்ணலாங்க. சாட்டே பண்ணதுக்கப்புறமா மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துட்டு இதை பேஸை சேர்த்துலாங்க. வானிலையில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கரம் மசாலாலாம் சாட்டே பண்ணதுக்கப்புறமா இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துருக்காங்க. இஞ்சி பூண்டு சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் அதோட ஸ்மெல் போனதுக்கப்புறமா உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் இதெல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா இதை சேர்க்கலாங்க. மசாலா அது பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா இந்த வடகரியோட பேஸ் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் ரெண்டுமே பைண்டப் ஆகிற மாதிரி கொதிக்க விடலாங்க. கொதிக்க விட்டுட்டு இறக்குறப்போ கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் அதில் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணி இறக்கிடலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க. இது சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. பாருங்கள், சர்விங் பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. தேங்க்யூ.